வணக்கம், வெல்கம் டு பயோசீட்ஸ். இன்றைக்கு நாங்கள் நிற்பீடனம் அதாவது இம்யூனிட்டி தொடர்பாக படிக்க போகிறோம். சரி, இந்த வீடியோ பேசிக்காக என்னத்தை பற்றி இருக்க போகிறதுன்னு சொன்னால், உங்களோட இம்யூனிட்டி தொடர்பான ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சரி, ஒரு அறிமுக வீடியோவை தான் இருக்க போகுது. அதில் என்னென்னா, இப்போ நீங்கள் நிற்பீடனம்னு படிக்க போயின்னா உங்களுக்கு நிற்பீடனம்னா என்னன்னு தெரியணும். முதலாவது விஷயம். சரி, நிற்பீடனம்னா என்ன என்ற கேள்வி, முதலாவது கேள்விக்கு என்ன பதில்னு சொன்னால், உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் சொல்லியிருக்கிறான், உங்களோட உடலில் ஏற்படுகின்ற காயங்கள், அடுத்தது நோயாக்கிகள், உடலுக்குள்ள ஊடுருவுற அல்லது உடலுக்குள்ள வார நோயாக்கிகள், மற்றது பிற பொருட்கள்னால் உங்களோட இல்லாத வேறு பொருட்கள், அந்த பிற பொருட்களில் இருந்து உடலை பாதுகாக்கிற பொறிமுறைக்கு பேர் தான் நிற்பீடனம் என்று சொல்லியிருக்கான். அப்போ இதில் காயங்கள்ன்றது உங்களுக்கு நார்மலாக தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கான், அந்த அடுத்த கட்டம் என்னத்தை விளக்க போகிறான்னு சொன்னால், நோயாக்கிகள் என்றா என்ன, பிற பொருட்கள் என்றா என்னன்றதை பற்றி விளக்கியிருக்கிறான். சரியா, இப்போ பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு சொல்லப்படுறது நோயாக்கிகள் என்றா என்ன என்று. நோயாக்கி என்ன பேர்லேயே இருக்குது, என்னது, தொற்று நோய்களை ஏற்படுத்துறது, நோய்களை ஏற்படுத்த போகிறது நோயாக்கி. சரியா, அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் வந்திருக்கான், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், அப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கிறான். ஓகேயா, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரெண்டாவது விஷயம் பிறப்பொருட்கள். பிறப்பொருட்கள்னா என்ன, அதாவது உங்களோட பொடியில் இல்லாத, உங்களோட சுயமில்லாத பொருட்கள் பிறப்பொருட்கள். சரியா, அப்போ அதுக்கு சொல்லியிருக்கேன், எங்களோட மகரந்த மணியில் உள்ள ரசாயன கூறுகள், சுவாசத்துக்களால் மகரந்த மணி தாவரங்கள்லேருந்து விடுவிக்கப்படுறது என்னது செய்யும்னு சொன்னால், நார்மலாக பொடிக்கில் வரும். அடுத்தது மாற்றி நடப்பட்ட விளையங்கள், டிரான்ஸ்பிளான்டட் டிஷ்யூஸ் உண்டு. இப்போ சில சமயம் சில பேருக்கு இப்போ கிட்னி ஃபெயிலியர்னா என்ன செய்யறேன்னா, கிட்னி டிஷ்யூவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. ஆனால் அந்த கிட்னி என்னது அவற்றி ஒன்று கேட்டால் இல்லை தானே, அப்போ ஆனபடியாக அது டிரான்ஸ்பிளான்டட். அடுத்தது ஒவ்வாத குருதிக்கலங்கள். இப்போ நார்மலாக பிளட் குரூப் படிப்போம், பிளட் குரூப் ஆன்டிஜென்னு சொல்கிறது ABOன்ற டைப் இருக்குது. சரியா, அப்படி அந்த வகை மாறி கொடுத்தா ஒவ்வாத குருதிக்கலங்கள் என்னது பிறப்பொருட்களாகத்தான் அடையாளம் காணப்படும். ஓகேயா, இப்போ இந்த அடையாளம் காண்றது என்ன செய்யும், நிற்பீடனம் என்ன செய்ய போகுது, அதில் இருந்து எங்களோட உடலை பாதுகாக்க போகுது. ஓகேயா, அவற்றை அழித்து பாதுகாக்க போகுது. அப்போ அப்படி என்றால் எங்களோட நிற்பீடனத்துக்கு என்ன தெரியணும், எது எங்களோட உடல் கலங்கள், எது பிற கலங்கள்ன்றதை அடையாளப்படுத்துகிற ஆற்றல் என்னத்துக்கு இருக்கணும்னு சொன்னால், எங்களோட நிற்பீடன தொகுதிக்கு இருக்கணும். அது இருக்குது. சுய உடல் கலங்களை தனதில்லாத கலங்களில் இருந்து வேறுபடுத்துகிற ஆற்றல் எங்களோட நிற்பீடன கலங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், பிறப்பொருட்கள் இப்போ விலங்குகளில் என்ன நடக்கும்னா, நிற்பீடனம் உடனீர், அதாவது சீரம் என்று சொல்லுவோம். சீரத்தில் இருக்கிற நிற்பீடனங்களும் நிற்பீடன கலங்களும் என்ன செய்ய போகுதுன்னா, இந்த பிறப்பொருட்கள், அதாவது எங்களோட பிறப்பொருட்கள், அதே மாதிரி இந்த நோயாக்கிகள் மற்றது காயங்களை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அழிக்க போகுது. ஓகேயா, இப்போ இவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்க விஷயம். அடுத்தது நாங்கள் இப்போ இதை விலங்குகளில் இருக்கிற நிற்பீடனத்தை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி.